சும்மா இருந்தால் கண்டதையும் யோசிக்க தோணும்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா? ஏன்னா உண்மையாலுமே தஞ்சாவூர் கோயில் எப்படி கட்டியிருப்பாங்க, அவருக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? நியூட்டன் எப்படி வந்து ஆப்பிள் தூக்கி போட்டால் கிராவிடேஷன் அதை பற்றி கண்டுபிடிச்சி அது ஒரு ஃபார்முலா ஆக்கணும். ஏன் அவர் எல்லாரும் மாதிரி சும்மா சாதாரணமாக போயிருக்கலாமே. இது இப்படி பண்ணால் அப்படி தான் ஆகும், இதுலேருந்து இதை எடுக்கலாம், எப்படி அது தோணுச்சு? எப்படி வள்ளுவர் வந்து உட்காந்து எழுதியிருப்பார்? அவருக்கு இது எழுதணுங்கிற தாட் ஏன் வந்துச்சு? இவர் இப்படி எழுதுகிற அளவுக்கு அறிவாக இருக்காருன்னு இவர் யார் கூட கான்வர்சேஷன் வச்சு இந்த மாதிரி நமக்கு இப்போவும் ஓடணுங்கிற ஒரு திருக்குறளும் ஒவ்வொரு விஷயமும் பொருந்துது. அது எப்படி கரண்ட் இருந்திருக்காது, எப்படி கரண்ட் இல்லாமல் நைட் டைமில் என்ன பண்ணியிருப்பாரு? என்ன சொல்லுமே இருந்துச்சா? ஒன்று கூட இல்லாமல் எப்படி போயிருக்கும்? வாட்டர் சிஸ்டம்னு ஒன்றுச்சு, இது கொடுத்தா அதுன்னு ஏன் காசு வச்சு வந்துச்சு? காசு ஏன் ரவுண்டாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணாங்க? அந்த அரிசியை எப்படி கண்டுபிடிச்சாங்க? மரத்துலேருந்து தான் ஒரு பழம் வருதுன்னா அப்போ அந்த பழம் எப்படி உருவாகி இருக்கும்? அப்புறம் அதை ஏன் விதைச்சு வைக்கணுங்கிறது எப்படி தோணுச்சு? படித்தா தான் வேலைக்கு போகும்னு எப்படி முடிவு பண்ணாங்க? படிக்காமே அந்த காலத்தில் எல்லாரும் மேதாவியானாங்களே. இன்னொரு செங்கல் வச்சு இந்த மாதிரி கலவை போட்டால் ஒரு பில்டிங் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு? இப்போ எப்படி நமக்கு வந்து இந்த அறிவு